ஏ பொண்டாட்டி, என்ன பொண்டாட்டி ஏன் இவ்வளவு கோவமா பாக்குறீங்க? நான் அதான் தப்பா சொல்லிட்டேனா? சொல்லுங்க, ஏன் அவ்வளவு சூடாகிறீங்க? தோ உங்க கழுத்துல தழைய தழைய தாலி தூங்குது, அது நான் கட்டினது தானே? அப்போ நீங்க தானே என் பொண்டாட்டி? அட சொல்லுங்க பொண்டாட்டி. நான் தாங்க உங்க பொண்டாட்டி. சொல்லுங்க புருஷா. அப்படி போடு, சூப்பர். சரி பொண்டாட்டி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே போய் மாமனுக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வாங்களேன். ஏய், ஐஸ் கியூப்டா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்குமே, போய் எடுத்துட்டு வாங்களேன். சரக்குக்கு கூலிங் பத்தல, சீக்கிரம் போங்க. போங்க போங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பார்த்தா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. என்ன பண்றது, பொண்டாட்டியா போயிட்டீங்களே. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்து போவேன்னு வேற சொல்லிட்டீங்க. இப்படிலாம் ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. என்ன ஒட்டு கேட்டீங்களா? ஏன் எங்களுக்கெல்லாம் யதார்த்தமா காதல விழாதா? இப்படிலாம் முறைக்க கூடாது மணி. போங்க, போய் சீக்கிரமா ஐஸ் கியூப் எடுத்துருவாங்க. போங்க, மூச்செல்லாம் அப்புறம் எடுத்து விட்டுக்கலாம். போங்க. ஐஸ் கியூப் இப்போ வந்தாகணும். எடுத்துட்டு வரேன். அது போங்க. ஒரு நிமிஷம். சுட சுட ஒரு ஆம்லெட், பெப்பர் தூக்கலா. நான் முறைகிறேன். இல்ல, நல்ல நாள் பார்த்துதான் நான் அடுப்பை பத்த வைக்கணும்னு அம்மா சொன்னாங்க. புருஷனுக்கு சர்வீஸ் பண்றதுல என்ன நல்ல நாள்? 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கணவனே கண் கண்ட தெய்வம். நான் இப்ப சொல்றத தெய்வ வாக்கா நினைச்சு போய் ஆம்லெட்டை போட்டு எடுத்துட்டு வா. போடா.